என்ன பார்க்குறீங்க? நானும் உங்கள மாரி தான். எல்லா மாசமும் சேலரி வந்தோனயே கன்னா பின்னான்னு கொஞ்சம் கூட யோசிக்காம எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு, மந்த் எண்ட்ல கணக்கு போட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பேன். எனக்கு அது சுத்தமா புடிக்கல. ஸோ இந்த வருஷத்துலேருந்து நான் என்னோட எக்ஸ்பென்சஸ்லாம் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். லாஸ்ட் 2 மந்த்ஸா நான் வந்து இதெல்லாம் தான் நான் லாஸ்ட் 2 மந்த்ஸா என் சேலரி வச்சு என்ன பண்ணேன் அப்படின்றதுக்கான ஒரு ட்ராக்கர். பட் இதில நான் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா, என்னோட ட்ராக்கரை நான் நோட் பண்ணதில எதையுமே நான் கண்ட்ரோலாக பண்ணல. லைக் எதுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும், எதுக்கு எவ்வளோ செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு நான் எந்த ஒரு கண்ட்ரோலும் இல்லாதனால ஆல்மோஸ்ட் அப்படி சேலரி எல்லாம் காலி தான். ஸோ இந்த மாதம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட டெய்லி எக்ஸ்பென்சஸ் வந்து நான் ட்ராக் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு சீரீஸாக வந்து நான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். இப்போ தான் நான் ட்ராக் பண்ணிட்டு இருக்கும்போது தான் நான் அதை யோசிக்கவே செஞ்சேன். டுடே இஸ் த டே 1. இன்னைக்கு March 1. ஸோ இன்னையிலேருந்து நான் இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ட்ராக்கிங் எவ்ரி penny until March 31st. ஸோ இந்த சீரீஸோட மோட்டோ என்னன்னா, என்னோட எக்ஸ்பென்சஸ்ல எனக்கே ஒரு கண்ட்ரோல் வேணும். ஏன்னா முதுகு வலிக்க வலிக்க ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்த்துட்டு சும்மா வந்து எல்லாத்தையும் தண்ணி மாதிரி காசு செலவு பண்ணுறதுல எனக்கு விருப்பமே கிடையாது. ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த சீரீஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எவ்ரிடே ஈவினிங் நான் என்னென்னலாம் ஸ்பெண்ட் பண்ணேன், எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணேன், என்னோட லிமிட் அதுக்கு எவ்வளோ அப்படின்றத நான் உங்க கூட அப்டேட் பண்ணிக்கிறேன். Welcome to my new series, Daily Expenses Tracker, tracking every penny until March 31st.